ரட்சிப்பு உண்டாகணும்னா நீ என்ன செய்யணும்? அப்போஸ்தலருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இது நம்ம கிட்ட நல்ல ஐக்கியம் நிறைய இருக்குது. எப்படி நம்ம எல்லாம் அவ்வளவு சூப்பரான ஆளுங்க. நமக்குள்ள என்ன ஐக்கியம் தெரியுமா? நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பணம் இருக்கிறவனை பார்த்தா ஒன்று, பணம் இல்லாதவனை பார்த்தா ஒன்று. இதுதான் தேவன் நமக்கு ஒன்று சொல்லி இருக்கிறார். அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நீங்கள் இவ்வளவு தூரம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் நான் உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு அந்த 2வது அதிகாரம் 44, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இது இப்படி எல்லாம் எழுதி 46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஆமென். பாத்தீங்களா? இதை சொல்ற நேரம் அந்த பைத்தியக்கார பிசாசு பைய என் மக்களை எல்லாம் என்ன பாடுபடுத்துறான் தெரியுமா? அழகா உள்ள வந்து உட்காந்து அவனா அவன் சரியில்லை, இவளா இவ சரியில்லை, நானா சரி சொல்ல வைக்கிறான் பாருங்களேன். அந்த பைத்தியக்கார பிசாசு யால்சோமிஷோட நாமத்தை தரிச்சிருந்தும் விடுதா? ஏன்னா உன் மனசு சரியில்லை. அதனால ஒரு ஆளை நேசிப்ப, இன்னொரு ஆளை பகைச்சிக்கிடுவ. பகை வெளியில காட்ட மாட்டாது, வேற கதை. ஏன்னே தெரியல எனக்கு. தயவு செய்து சொல்றேன், உன்கிட்ட முதல்ல ஒரு மனம் இருக்கணும், இல்லைன்னா உனக்கே ரட்சிப்பு வராது. நீ எதுக்காக சபைக்கு வர எனக்கு தெரியல. ஒருவேளை தலைவலி குணமாகிறதுக்கா, இல்லை கடன் பிரச்சனை மாறுறதுக்கா, இல்லை பிசாசு போறதுக்கா எனக்கு தெரியாது. இது கிடைக்குதோ கிடைக்கலையோ தெரியாது. இது கிடைக்கணும்னா முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை உனக்கு வரணும்னு தேடணும். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேடுறதுக்கு ஒரு மனம் முதல்ல வேணுமே. ஒரு மனமே இல்லையே, என்ன பண்றது? வீட்டில் போய் உட்கார்ந்து பார்க்கணும், அப்பதானே தெரியும் ஒரு மனம் இருக்கா இல்லையான்னு. இங்க ஒரு மனம் அவசியம். ரட்சிப்பு உனக்கு உண்டாக வேண்டுமானால் நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு ஒரு மனம் தேவை. ஒரு மனம் இல்ல, உனக்கு ரட்சிப்பு கடந்து வராது. அல்லேலூயா. இப்ப 44வது வசனத்தை திரும்ப வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார். நல்லது நல்லது. நல்ல காலம் சாப்பிட்டுட்டு இருந்தா ஒருபடி வேணும்னா கொடுக்கலாம். அதுக்காக சாப்பாடை தருவேனா நானு? அப்புறம் எனக்கு வயிற்றுக்கு என்ன அப்படின்னா, பொதுவாய் அனுபவிக்கிறது என்ன? என் கூட இருக்கிறவனும் பட்டினி கிடக்க கூடாது, நானும் பட்டினி இருக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஒரு பார்சல் சாப்பாடு இருக்குதுன்னா 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடணும். முடியுமா? கொடுப்பியா? அது கொஞ்சம் கஷ்டம் ஆச்சு. என் மாப்பிள்ளை எனக்கு தானே சம்பாதிச்சு தந்திருக்கிறாரு, நான் சம்பாதிச்சு தந்ததை போய் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமா? அப்படிதானே யோசிப்போம். ஆமாவா இல்லையா ஐயா? பாப்பா சிஸ்டர் தெரியாதனமா கிறிஸ்துராஜ் பிரதர் சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை நல்ல காலம் நம்மகிட்ட இருக்கோ இல்லையா எனக்கு தெரியல. அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கொஞ்சம் பாதி பணத்தை எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டாப்புல. கிறிஸ்துராஜ் வந்து பாப்பாப்புல, ஏய் நான் என் பிள்ளைய கட்டி கொடுக்க வச்சிருந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ண? கோபம் வருமா வராதா? இதானே கதை. இது இல்ல. யார் தீர்மானித்தால், நீ கொடுத்திருந்தால் அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்பணும். நம்ம தான் நம்ப மாட்டோமே. நமக்கெல்லாம் பணத்துக்கு மேல பைத்தியம், முகத்துக்கு மேல பைத்தியம், குடும்பத்துக்கு மேல பைத்தியம். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் நாசியில சுவாசம் உள்ளவனை விடவே மாட்டோம். அவன் தான் நமக்கு எல்லாம். அப்புறம் எப்படி ரட்சிப்பு வரும்? ரட்சிப்பு மீன்ஸ் விடுதலை எப்படி கிடைக்கும்? உனக்கு எப்படி கிடைக்கும்? குடும்பத்துக்கு எப்படி கிடைக்கும்? உன் பிள்ளைக்கு எப்படி கிடைக்கும்? புருஷனுக்கு எப்படி கிடைக்கும்? பொண்டாட்டிக்கு எப்படி கிடைக்கும்? கஷ்டம் இல்ல. நீ மாறாத வரைக்கும் உனக்கு மாற்றம் இல்லை. அல்லேலூயா. நாம எந்த அளவுக்கு மாறுறோமோ அந்த அளவு நம்முடைய குடும்பத்திற்கு தேவன் ஒரு மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. இப்ப 46வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம். நேத்து ஒரு ஐயா எனக்கு சொன்னார், போன் பண்ணி, ஐயா சபையில போன நேரம் ராத்திரி
ஒரு 10 மணி 9 மணி இருக்கும். சபையில் போன நேரம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன். யோசுவா எனக்கு பாவத்தைலாம் என்னட்ட சொன்னார். இது ஓகே. ஆனா அதுக்கு கீழே வாசித்தீங்களே, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி நடக்குமா? இது கபடம் இல்லாம இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? சொல்லுங்க. இல்லையே. அவனை கண்டா இவனுக்கு, இவனை கண்டா அவளுக்கு, அவளை கண்டா இவளுக்கு மகிழ்ச்சியே இல்லை. அல்லேலூயா. ஏன்? இங்க ரட்சிப்பு வரக்கூடாது என்பதற்காக இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உனக்குள்ள இருந்து கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறான். இதான், வேற ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. இப்ப நன்மை உண்டாக 45வது வசனத்தை வாசிங்களேன். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகள் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இங்க எனக்கு எனக்குன்னு இருக்க கூடாதான், பொதுவாய் இருக்கணுமா? இதை நம்ம விட்டுட்டாங்களே. அதனாலதான் நீ என்ன செய்யணும்? பொதுவாய் அனுபவிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கணும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். உண்மை இதுதான். யாருக்கும் தயவு செய்து தீமை செய்யாத, நன்மை செய்ய நாடு. ஒருத்தனுக்கு எது இல்லாம இருக்கோ, உன்னிடத்துல எது இருக்கோ அதை கொடுத்து உதவும். எதுக்கு? ரட்சிப்புக்குள் கடந்து போவதற்கு. நாம் இந்த உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்றதுக்காக நம்ம வரல. நம்மளை வேர்திரிச்சு நம்மளை அவருடைய சமூகத்தில் கொண்டு போவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நீ அறியாத போது, நீ தேவனை தெரியாத போது உனக்கு அவருடைய நாமத்தை தரிப்பித்து உன்னை அவருடைய சமூகத்தில் இழுத்து கொண்டார். அல்லேலூயா. யாராவது இங்க இல்ல நான் இந்த கடவுளை தான் ஆராதிக்கணும்னு சொல்ல வந்தீங்க? இல்லை. பிசாசு பிடிச்சிருந்தா வந்திருப்ப, பிரச்சனையில் இருந்த நேரம் வந்திருப்ப, போராட்டத்தில் இருந்த நேரம் வந்திருப்ப, கஷ்டத்தில் இருந்த நேரம் வந்திருப்ப, கடன் தொல்லையில் இருந்த நேரம் வந்திருப்ப. இப்ப அந்த மாதிரி நேரத்தில் உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் நீ அறியாத நாமத்தை உனக்கு தரிப்பித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். புரியுதா? எப்படி இருக்கணும்? ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருக்கணும். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. நீ தயவு செய்து உன் பணத்தை அடுத்தவனுக்கு பொதுவா கொடுக்கண்டாம். ஆனா உதவி செய்கிற மனப்பக்குவமாவது இருக்குமா? ஏழைக்கு இறங்குகிறவன் யாவுக்கு கடன் கொடுக்கிறான். முடியுமா உன்னால? பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. இதுதான் நம்ம வேலை. இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு கருங்கல் சுமந்து அல்லது செங்கல் எடுத்து கட்டி ஒரு 1000 ரூபாய் கொண்டு வராரு. ஒருத்தன் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருப்பான். அவர் கொண்டு வரதை இவனுக்கு கொடுக்க முடியுமா? வேண்டாம், நான் இல்லைன்னு சொல். ஆனா ஏழைக்கு இறங்குவியா? இல்லாமையில் கஷ்டப்படுகிறவனுக்கு உதவி செய்வியா? ஆள் துணை இல்லாமல் இருக்கு, நீ அவனுக்கும் ஆள் துணையா இருப்பையா? இதுதான் வேதம். வேற நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். நீ செய்ய வேண்டியதே இதான். அவனையும் என்னை போல் பாவிக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. 33வது வசனம் என்ன சொல்லுது? யாவாகிய யோசுவாவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். அல்லேலூயா. இந்த பூரண கிருபை எல்லார் மேலும் கடந்து வரணும். முடியுமா? நம்மகிட்ட இருக்கா? கிருபையே இல்லை. அப்புறம் எப்படி நீ அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட போற?
ஆமென். 35 வாசிங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆமென். அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. குறைவில்லை. பொதுவா பொண்ணு புரிஞ்சுடுங்க, நீங்க ஏழைக்கு இறங்குறீங்க அப்படின்னா தயவு செய்து, ஏழை மீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், இவன் கஷ்டப்படுறான் அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தா உனக்கு பலன் இல்லை. அவனால் எனக்கு எந்த உதவியும் இல்லை அப்படின்னா அவனுக்கு நீ செய்யணும். எனக்கு ரொம்ப பாசமாக ஒரு ஆள் என்கிட்ட நான் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இருக்குது. இவதான் கேட்பியா கேட்பியா கேட்க மாட்டேன், நீ எனக்கு தெரியும், உனக்கு சரி. இவன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ, நான் என்ன சொன்னாலும் கேட்பா. ஆனால் இவளுக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் இவளுக்கு உதவி செஞ்சுட்டு, அப்பா நீர் சொன்னீர் ஆண்டவரே ஏழைக்கு இறங்கணும்ட்டு, அதனால் நான் இவளுக்கு கொடுத்தேன். கடவுள் எனக்கு தலையில் அவ்வளோ ஆசீர்வாதத்தை தருவான்னு நினைக்கிறியோ, அது சாபமாக மாறும். ஏன்னா இவள்கிட்ட நான் நன்மை அனுபவிக்க இவளுக்கு நான் உதவி செய்கிறேன். புரியல? அங்க செய்யக்கூடாது. இவளால எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. இவ எப்ப பார்த்தாலும் என்ன, இவர் சரியில்லையே, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு தான் இருப்பாரு, இவர்கிட்ட போய் என்ன அன்பா இருக்கிறதுக்கு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கான்னு வைங்க. ஆனா இவளுக்கு கஷ்டம். இப்ப நான் டைரக்டா உதவி செய்யலைனாலும் இன்டைரக்டா இவளுக்கு நான் உதவி செய்யணும். இது நம்மகிட்ட இல்லை. நான் உதவி செய்கிறதுனால எனக்கு பேர் புகழ் கிடைக்குமான்னு பார்க்குறேன். அப்படித்தானே? எங்கேயாவது ஒரு நல்ல பேர் வந்துடாதா? நீ அனுபவிச்சு முடிச்சிட்டிய அந்த நல்ல பேரோட, அதுக்கப்புறம் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். யார் சொல்ற காரியம், நீ செய்கிற உதவி யாருக்குமே தெரியக்கூடாதான். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இதான் வேதம். சரி, 46வது வசனத்தை வாசிங்களே. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுதோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஆமென். இங்க என்ன, தேவாலயத்தில் தரித்திருக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேணும். இதுதான் உன்னிட்ட விரும்புறது. உனக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் இந்த குணாதிசயங்கள் உன்னிட்ட இருக்கணும். 2வது அதிகாரம் தான், வேற எதுவும் இல்லைங்க. சபை உபதேசம் என்ன தெரியுமா? இந்த 2வது அதிகாரம் மட்டும்தான். இந்த 2வது அதிகாரத்தில் நீ முழுமையா இருந்தால் உன்னுடைய மன விருப்பத்தை யார் நிறைவேற்றி தருவார்? நம்ம இதை செய்ய மாட்டோம். நாம நம்ம விருப்பத்துக்கு நடந்துட்டு இருக்கிறோம். நம்ம சுய விருப்பத்தை நிறைவேற்றுறதுனால இதுக்குள்ள நம்மளால போக முடியல. தயவு செய்து சொல்றேன், யாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படு. அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா.